வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மற்ற தேவர்களுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஜனங்களை குறித்து கவனமாயிருக்கும்படியாக பேசுகின்றார். 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்னாலும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கிலும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக என்று சொல்லுகின்றார். முதலாவதாக நாம் இந்த வசனங்களில் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த தீர்க்கதரிசிகளும் சொப்பனக்காரர்களும் அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிக்க முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அடையாளத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் காண்பித்து பொய்யான தெய்வங்களை பின்பற்றும்படியாக தேவனுடைய ஜனங்களை அவர்கள் நம்ப வைக்க முடியும். ஆனால் 3ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகின்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதாவது ஆண்டவர்தான் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளையும் சொப்பனக்காரர்களையும் அனுமதித்திருக்கின்றார். ஆகவே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களை குறித்து மிகவும் கவனமாயிருக்க, அவர்களுடைய பேச்சு கேட்காமல் இருக்க இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கண்டித்து உணர்த்துகின்றார். ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் வழி மாறி போகக்கூடாது. நண்பர்களே, இன்று கூட அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் இந்த பொய்யான தெய்வங்களை பின்பற்றும்படியாக ஜனங்களை நம்ப வைக்கின்றார்கள். இந்த தேவர்களுக்கு ஆராதனை செலுத்தினால் இந்த தேவர்கள் அவர்களை ஆசீர்வதிப்பார்கள் என்று போதிக்கின்றார்கள். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த தேவர்களுக்கு ஒரு நல்ல காணிக்கையை கொடுப்போமானால் அவைகள் நம்மை ஆசீர்வதிக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சிலர் பெரிய காணிக்கை கொடுத்தால் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும் போதிக்கின்றார்கள். கானானிய மக்களும் இதே அடிப்படையில்தான் தங்களுடைய பிள்ளைகள் தகன பலிகளாக இந்த தெய்வங்களுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மிகவும் பெரிய பலியை கடவுள்களுக்கு செலுத்தினால் நிச்சயமாக அந்த தெய்வங்கள் மழை கொடுத்து உணவை கொடுத்து செழிப்பை கொடுக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். இதற்கு முந்தின அதிகாரம், அதாவது உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் மோசே இதை பற்றி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். உன் தேவனாய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக, கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்தைகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டரித்தார்களே என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கேட்கின்றார். பாருங்கள், இஸ்ரவேல் தேவனை பற்றிதான தவறான போதனைகளை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் பொருளாதார காரணங்களுக்காகவோ தங்களுடைய சுயநலமான காரணங்களுக்காகவோ தேவனை பின்பற்றக்கூடாது. அவர்கள் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற தேவனை பின்பற்ற வேண்டும். பாருங்கள், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த உலகத்தில் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அழைத்திருந்தார். அவர்களை ஒரு பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படியாகவும் மற்ற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாக ஒரு நோக்கத்தோடு அழைத்திருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எதையும் கொடுத்து அவரை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏற்கனவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்னமும் அவருடைய தேவைகளை சந்திப்பார். ஆனால் இந்த பொய்யான தெய்வங்களோ ஆண்டவரை பற்றிதான தவறான ஒரு கண்ணோட்டம். ஆகவே இது முற்றிலும் ஒரு பொய்யான மதங்கள் உண்மையில் மனிதர்களை அடிமைப்படுத்துகின்றன.
மெய்யான தேவனிடத்திலிருந்து மனிதர்களை விலக்குகின்றன. ஆகவேதான் மோசே இப்படிப்பட்ட பொய்யான தெய்வங்களை பிரகடனப்படுத்துகின்ற எல்லா மனிதர்களுக்கும் விரோதமாக நிற்கும்படியாக சொன்னார். 13ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது இப்படிப்பட்ட பொய்யான தெய்வங்களை குறித்து பேசுகின்ற எவரையும் மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக சொன்னார். 3 விதமான தீர்க்கதரிசி. முதலாவதாக கள்ளத்தீர்க்கதரிசி, இரண்டாவதாக சொந்த குடும்பத்தாரே, மூன்றாவதாக 12ஆம் 13ஆம் வசனத்தில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட கள்ள போதனைகளையும் தவறான தெய்வங்களையும் போதிக்கின்ற இந்த 3 என்றார். நண்பர்களே, மோசேயினுடைய ஆலோசனை இன்றைக்கு மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று நினைக்கப்பட முடியும். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்களில் நிச்சயமாக விட்டு கொடுத்து வாழ முடியாது. நிச்சயமாக அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவே இருக்கின்ற எந்த விதமான தவறான காரியங்களையும் அவர்கள் கண்டிப்பாய் நீக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலும் விசுவாசிகளுக்கு இந்த காரியங்களை குறித்து மிகவும் நேரடியான எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகும் எரிகின்ற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களை வாசிக்கும்போது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று பவுல் போதிக்கின்றார். நண்பர்களே, இன்று கூட விசுவாசிகள் ஆண்டவரை பற்றிதான தவறான போதனைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். பொய்யான தேவர்கள் ஆண்டவரை பற்றிதான தவறான கருத்துக்களை பரப்புகின்றன. விசுவாசிகளோ கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தரை புரிந்து கொண்டு கர்த்தரையே சேவிக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.